எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிம்பிளாக டேஸ்டியாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான மீல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பன்னீர் கட்டி ரோல். இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். உங்களுக்கும் சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பன்னீர் பீசஸை மேரினேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பன்னீர் பீசஸும் நல்லா கோட்டாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ரோல்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பன்னீர் அளவை, மசாலா அளவு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ரோட்டி செய்ய ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து முதல்ல ஒரு தடவை கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்ல மாவை பிசைங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு சொட்டு நெய் ஊற்றி நல்ல மாவு மேலே தடவி மாவை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை அப்படியே சேர்க்குறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அடுத்து இதில் மெலிசா நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், மெலிசா நீல வாக்கில் நறுக்கின ஒரு குடமிளகாய், ஒரு பெரிய தக்காளியை விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதே மாதிரி மெலிசா நீளமாக நறுக்கி சேர்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காயெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிரன்ச்சி ஆனதும் இறக்கி வேற பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். கட்டி ரோல் ஃபில்லிங் தயாராகிடுச்சு. இப்போ மாவை ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவை தூவி ஒரு சப்பாத்தி பாலை வச்சு மெதுவாக திரட்டுங்க. உங்களால் எவ்வளோ மெலிசா முடியுமோ அவ்வளோ மெலிசா திரட்டுங்க. இதே மாதிரி ப்ளீட்ஸை வச்சு மடிங்க. இதே மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. இதை மறுபடி ஜென்டலா லேசா திரட்டுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு புதினா கொத்தமல்லி சட்னி செஞ்சிடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா, ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தண்டு கூடவே சேர்த்துக்கலாம். நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி, 1/2 எலுமிச்சை சாறு, 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், அதாவது காலா நமக். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ரெகுலர் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு சின்ன கப்ல எடுத்து வச்சிருங்க. ஒரு தவாவை ஸ்டவ்ல வச்சு சூடானதும் திரட்டின ஒரு சப்பாத்தியை வைங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் பண்ணிட்டு தவாலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ரோட்டியும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ரோட்டியை வச்சு அதுக்கு மேலே நடுவில் நீல வாக்கில் 1 டீஸ்பூன் அளவுக்கு புதினா கொத்தமல்லி சட்னியை ஊற்றுங்க. அதுக்கும் மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் வெஜிடபிள் மிக்சரை எடுத்து வைங்க. பன்னீர் மேலே மறுபடியும் கொஞ்சமாக சட்னியை ஊற்றி சப்பாத்தியை நீட்டாக ரோல் பண்ணுங்க. நான் இங்கே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு ரோல் பண்ணுறேன். நல்ல யம்மியான பன்னீர் கட்டி ரோல் சூப்பராக தயாராகிடுச்சு.
ஒரு பைட் எடுத்த உடனே சாஃப்டான ரோட்டி, ஜூஸியான பன்னீர், கிரன்ச்சியான வெஜிடபிள்ஸ், ஸ்பைசி சட்னி எல்லாத்தையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.